ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கைனியில் பயிர் வச்சுருக்கோம். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இங்கே தான் நாங்கள் பயிர் வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே பயிர் தான், நெல் பயிர் தான். பாருங்கள் தென்னை மரம் நடுப்புற பாருங்கள். சூரியன் எவ்வளோ சூப்பராக இருக்காரு. ஏன்னா இது மாலை டைமு, ஈவினிங் டைம். அதனால் சூரியன் மறையிற டைம் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே தான் நாங்கள் பயிர் வச்சுருக்கோம். இந்த ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து மெட்ராஸில் வளர்ந்த பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். நான் இத்தனைக்கும் மெட்ராஸ்லேருந்து வந்தாலும் கைனி வேலை இப்பயும் நல்லா கைனி வேலை இங்கே கைனி வேலைகளை கற்றுக்கிட்டு நான் நல்லாவே செய்வேன் கைனி வேலையை. உங்களுக்கு யார் விவசாயம் பிடிக்கும், இந்த மாதிரி நெல் பயிர் போடுறது பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு கோரனா எதுன்னு காட்டுறேன் பாருங்க. நான் கைனியில் இறங்கி அப்படியே கீழே காட்டமே. இதை பாருங்க, கால் எவ்வளோ தூரம் இறங்குது பாருங்க. சேரு இப்படி தான் போகணும். கையில் நம்ம களை எடுக்கணும்னா இப்படி தான் போகணும். இதுதான் கோரை. இந்த பாருங்க, இது பயிர் மாதிரியே இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கு. ஆனால் என்னன்னா இது டார்க்காக இருக்கும் கிரீன் கலரில், இது லைட் கிரீனில் இருக்கும். ஆனால் இது கோரை. இதை பிடுங்கிடணும். ஏன்னா இதை பிடுங்கலாம் அதில் இருக்க சத்தை இது உறிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது, எங்கள் மாமா சொல்லி தான் எனக்கு தெரியும். காவல் பண்ணி இந்த பாருங்க எவ்வளோ கொக்கு. இது காட்டணும். கொக்கு பாருங்க. இது சம்பிங் செடி வச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு நான் சுத்திட்டு இருப்பேன்னு நீங்க பாப்பீங்க. ஏன்னா எதுக்கு நான் இப்போ பார்க்கறேன்னா, நேற்று கூட கைனி பக்கம் வரல, அதனால மோயா இருக்கான்னு பாரு. மோயனா என்னன்னா, இதை பாருங்க, நண்டு வலை மாதிரி இருக்கும். அந்த நண்டு வலை இருந்ததுன்னா இங்கேருந்து அடுத்த கைனிக்கு தண்ணி அப்படியே போயிடும். நம்ம கைனியில் இருக்க தண்ணி அதை போகும். அதை பார்த்து நம்ம அடைக்கணும். அதுதான் மோய, நண்டு வலை சொல்லுவாங்க. வா காட்ட மாட்டேங்குது. இப்போ இங்கே மோய இருந்தீங்க தெரியுதா? இதோ இருக்கு பாருங்க. இதுதான் மோயா சொல்லுவாங்க. இதோ இந்த பொந்து இருக்குல்ல, இதுதான் மோயன்னு சொல்லுவாங்க. நண்டு வேலை அது. இந்த கைனிலேருந்து அந்த கைனி இருக்க தண்ணி பாய்ச்ச